ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு தமிழ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கான்சிக்யூட்டிவ் ஆட்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் வந்து நான் டேரெக்டாக கோட்லேயே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் எனஃப் கொஷின் தான். பட் இந்த கொஷினில் வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் பார்க்க போகிறோம். அதாச்சும் ஒரு கவுண்டர் வேரியபிளை வச்சுட்டு எப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரே நம்மள்ட்ட கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த அரேல 3 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டூ ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணுறதுனா எப்படி? ஸோ ஜஸ்ட் நம்ம அரே ஆஃப் ஐ, அரே ஆஃப் ஐ மைனஸ் ஒன், அரே ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன், இது மூணையும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கம்பேர் பண்ணி மூணுமே ஆடாக இருந்துச்சுன்னா, எங்கேயாச்சும் அப்படி வந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சிம்பிளஸ்ட், கரெக்டாக சிம்பிளஸ்ட் அப்ரோச். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2, 6, 4 இது மூணும் கம்பேர் பண்ணுறேன். அதாவது இந்த மூணையும் செக் பண்ணுறேன். நமக்கு வந்து இந்த 3 வராது. ஏன்னா 4, 6, 2 எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். கரெக்டாக? இப்போ பாருங்களேன், மறுபடி 6, 4, 1 நான் செக் பண்ணுவேன். ஏன்னா 6, 4, 1 வந்து அடுத்த செட் ஆஃப் 3 நம்பர்ஸ் நமக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இந்த 4 and 6 வந்து நம்ம ஆல்ரெடி 2, 6, 4 பார்க்கும்போதே 6, 4 பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த செகண்ட் செட் ஆஃப் 3 நம்பர்ஸை செக் பண்ணும்போதும் 6 and 4 வந்து ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இதை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு கவுண்டர் வேரியபிள் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ இந்த கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி 0வாக இருக்க போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு ஆட் நம்பரை பார்க்கும்போதும், ஸோ ஆடு வந்துச்சு அப்படின்னா கவுண்டர் +1, ஓகேவா? இல்லை ஈவன் வந்துச்சு அப்படின்னா கவுண்டர் வந்து 0 ஆகிட போகுது, ஓகேவா? ஸோ இந்த கவுண்டர் வந்து ஆடு வரும்போதெல்லாம் +1 பண்ணிகிட்டே போவோம். ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா 0 ஆக்கிடுவோம். ஏன் ஈவன் வந்துச்சுன்னா 0 ஆக்குறோம்னா, நமக்கு வந்து கன்சிக்யூட்டிவாக வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஈவன் வந்துச்சுனாலும் நம்ம கவுண்டர் ரீசெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எப்போ இந்த கவுண்டர் 3 அப்படின்னு வருதோ அந்த இடத்துல நம்ம 3 ஆட் நம்பரை பார்த்துட்டோம்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல டூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ஈவன் தோ த ஆன்சர் இஸ் வெரி வெரி சிம்பிள். அதாச்சும் நம்ம பார்த்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி 3 நம்பராக எடுத்து கம்பேர் பண்ணிடலாம். தட் இஸ் ஆல்சோ லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். கரெக்டாக? ஆனால் இந்த மாதிரி ஒரு கவுண்டரை வச்சு இது பண்ணுறது வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கொஷின்ஸில் வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈஸி கொஷினாகவே இருந்தாலும் இதை எடுத்து நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு லிட்ரலி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஷின்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக கோட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த இன்புட் எடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ இந்த இன்புட்டில் ஆன்சர் வந்து ட்ரூ தான். ஏன் ட்ரூன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 23 இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கவுண்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ கவுண்டர் வந்து 0ல் இருக்க போகுது. கரெக்டாக கைஸ்? ஸோ கவுண்டர் 0ல் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு 1 பார்க்குறேன். ஸோ 1 வந்து என்னது? ஆட் நம்பர். ஸோ கவுண்டர் 1 ஆகிடும். இப்போ பாருங்கள் 2 பார்க்குறேன். 2 வந்து ஈவன் நம்பர். ஸோ கவுண்டர் 0 ஆகிடும். 34 ஈவன் நம்பர். ஸோ 0வாகவே இருக்கும். 3 வந்து ஆட் நம்பர். ஸோ கவுண்டர் +1 1 ஆகிடும். 4 மறுபடியும் ஈவன் நம்பர். ஸோ கவுண்டரை 0 ஆக்கிடுறேன். 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ கவுண்டர் 1. 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ கவுண்டர் +1 2. 23 ஆட் நம்பர். ஸோ கவுண்டர் +1 3. ஸோ இந்த சமயத்தில் நமக்கு கவுண்டர் 3 ரீச் ஆனதுனால ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இன்கேஸ் அரே ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு கவுண்டர் 3ஏ ரீச் ஆகலை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ புரியுதா? ஸோ இதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கை. ஸோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் தான். கரெக்டாக? ஏன்னா நம்ம ஒரு வாட்டி தான் லூப் பண்ணுறோம். ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. கரெக்டாக? ஏன்னா நம்ம எந்த ஸ்பேஸும் யூஸ் பண்ணல, ஒரே ஒரு கவுண்டர் வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சரி வாங்க இது எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம பேசுன மாதிரி கவுண்டர்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த அரேல உள்ள ஒவ்வொரு நம்பராக எடுத்து நம்ம லூப் பண்ணலாம் கைஸ். ஸோ நம் மாடுலோ 2 வந்து 1ஆக இருந்துச்சுன்னா அது வந்து ஆட் நம்பர். கரெக்டாக? ஸோ கவுண்டர் ++ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கவுண்டரை வந்து நான் 0 ஆக்கிடுறேன். இப்போது ஏதாவது ஒரு சமயத்தில் கவுண்டர் 3 ரீச் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சோம் நமக்கு இந்த கண்டிஷன் ரீச் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதாங்க கைஸ் பேசிக்கலி இந்த கொஸ்டின். ஸோ சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 100% எஃபிஷியண்டாக இருக்குது. அகைன் நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் ஈஸி கொஷின் அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க.
இதில் உள்ள இந்த கவுண்டர் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து லிட்ரலி உங்களுக்கு நிறையா இடத்துல யூஸ் ஆகும். எங்கெல்லாம் இந்த கன்சிக்யூட்டிவாக ஒன்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ, இல்லை எங்கெல்லாம் வந்து ஒரே டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வருது அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா இந்த கவுண்டர் டெக்னிக் வந்து உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் வரணும். அதுக்காக தான் இந்த கொஷின் எடுத்தேன். ஸோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. யாராச்சும் பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.